Hello guys, welcome to Badass. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் சீரீஸான ரீஇன்கார்னேட்டட் 7th Prince சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை இதில் நமக்கு ஹிடன் டீட்டெயிலாக தான் காமிச்சிருப்பாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் 7th Prince சீசன் 1 எபிசோட் 2. யாரோ வராங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஒளிஞ்சுக்கோ நம்ம ஹீரோ சொல்றோம். அப்படின்னு அந்த பையன் கூப்பிடுவோம். பிக் பிரதர் ஆல்பர்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஆல்பர்ட் வந்து டார்கெட்டா மேஜிக்க வச்சு கரெக்டா அட்டாக் பண்றான். சூப்பர் அப்படின்னு சுத்தி இருக்க எல்லாருமே பாராட்டுறாங்க. இவன் செகண்ட் பிரின்ஸ் தானே அப்படின்னு கேட்கவான். ஆமா, இவன் ஸ்ட்ராங் அண்ட் இன்டெலிஜென்ட். இவன் தான் அடுத்த கிங் ஆக்கணும் நிறைய பேர் பேசுற லெவலுக்கு இவன் திறமையானவன். கேசல்ல அவனுக்கு தான் எல்லா இடத்துக்கு போக பெர்மிஷன் இருக்கு. எப்பவாச்சும் என்னையவா அவன் இங்க கூட்டிட்டு வருவான். எனக்கு இந்த ஆரியன மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு தேவையானதெல்லாம் மேஜிக் கத்துக்கிடணுங்கிறது தான். சோ நான் என்ன வீக்கா தான் எப்பப்போ காட்டிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனோட அட்டாக் எல்லாமே லைட்டா அந்த டார்கெட்ல டச் பண்ணிட்டு விளையாட மாதிரி வைக்கிறான். பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சுத்தி இருக்கிறவங்களும் லைட்டா பாராட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் லைட்டால எந்த டார்கெட்டையுமே டெஸ்ட்ராய் பண்ண முடியல. அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்லுவாங்க, அவன் எல்லா டார்கெட்டையும் சுத்தி விட்டுருக்கான். அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்னு இவனுக்கு தெரியல அப்படின்னு கிரம் பாக்குறான். ரொட்டேஷனை வச்சா அது இன்னும் டிஃபரெண்டா இருக்கே. நம்ம ஹீரோ பாக்குவோம். இஷ்டத்துக்கு நீங்க விளையாடு, நான் ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறேன். ஆல்பர்ட் கிளம்புறான். மொத்த இடமும் நமக்கு தான். அந்த புது டபுள் இன்கேன்டேஷனை நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதான் அது பண்ண முடியும், ஒன்னால பண்ண முடியாதுன்னு கிரம் சொல்லுவோம். ஏன் ஒரு ஐடியா இருக்குன்னு கிரம்ம நம்ம ஹீரோ அவன் கைக்குள்ள உறிஞ்சுக்கிடுறான். எங்கப்பா மாஸ்டர், நீங்க உண்மையிலேயே ஆகம்னு கிரம் சொல்லுவோம். ஆராலன் சென்சிங்க நம்ம இப்ப கேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். சிம்பிள் ஸ்பெல் ஹை கிளாஸ் டீமனா இருந்துட்டு இது கூட எனக்கு தெரியாதா அப்படின்னு கிரம் சொல்லுது. இப்ப நம்ம ஹீரோவா அதுவும் வர நேரத்துல இன்கான்டேஷன் பண்ணா வெயிட் பண்ணு பாஸ், உங்களுக்கு என்னதா பிரச்சனை, என்ன பண்ண ட்ரை பண்ணிக்க அப்படின்னு கிரம் கேட்கவும் அது ஒரு ஸ்பெல் ஸ்டாக்கிங் நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்பெல் ஸ்டாக்கிங் யூஸ் பண்ணா மல்டிபிள் ஸ்பெல்ல வந்து மிக்ஸ் பண்ணி கேஸ் பண்ண முடியும். அதை ஆக்டிவேட் பண்ற டைமும் கம்மியாகும். ஸோ நான் ஒரு 100 ஸ்பெல்ல ட்ரை பண்ண நம்ம ஹீரோ சொல்லுவோம். எனக்கு 100 ஆகுது, அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. ஒரு ஸ்டாக்ல 2 இல்ல 3 ஸ்பெல் தான் வைக்க முடியும்னு சொல்லுவோம். அப்ப வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கையில இருக்கிற கிரம்மோட வாயவா நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணி பேசுறான். இப்போ என்னால 2 வாயாலையும் பேச முடியுது நம்ம ஹீரோ பார்த்து 2 அட்வான்ஸ்டு மேஜிக்கை ஒரே நேரத்துல கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து கேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்ப பாவி 2 ஸ்கூலோட மொத்த மேஜிக் இவன் ஒன்னா கேஸ் பண்ணிட்டு இருக்கானே, இவன் கிட்ட எவ்வளவுதான் மானா இருக்கு அப்படின்னு சொல்லி கிரம் வந்து ஷாக் ஆகுறான். இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, இதை நான் எது மேலேயும் டார்கெட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து 2 ஸ்பெல்லையும் இப்ப கம்பைன் பண்ணிட்டு வானத்தை நோக்கி டார்கெட் பண்றான். வானத்தை நோக்கி நம்ம ஹீரோ அதை பிளாஸ்ட் பண்ணிட்டான். ஆல்பர்ட் எதுக்காக 7th Prince எப்போ பாத்துட்டு இருக்கீங்கன்னு அந்த மைண்ட் கேட்கவும் அந்த 2 பேருக்கு அவன் டேலண்ட் பத்தி தெரியலன்னு நினைக்கிறான். ராய்டோட ஃபயர்பால் அட்டாக் எல்லா டார்கெட்ஸையும் எக்ஸாக்டா சேம் பொசிஷன்ல அட்டாக் பண்ணுச்சு. அவன் வேணும்னே தான் தன்னை வீக்கா காமிச்சுக்கிற மாதிரி ட்ரை பண்றான். அதனால அவன் கிராண்ட் சேஜா கூட வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவான். ஃபியூச்சர் கிங் கிராண்ட் சேஜா கூட வச்சுக்கிட்டா நல்லதுதான் அப்படின்னு சொல்லுவான். அவன் ஜஸ்ட் என்னோட பிரதர், அதுக்காக தான் நான் அவனை என் கூட வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அவன் இந்நேரத்துக்கு எல்லா டார்கெட்ஸையும் டெஸ்ட்ராய் பண்ணிருப்பான் பாருங்க ஆல்பர்ட் சொல்லுவான். அட என்ன சூரியன் மறைஞ்சிடுச்சு அப்படின்னு இந்த பட்லர் பாக்குறான். அட பாவி வானத்திலேயே ஓட்ட போட்டுட்டியே அப்படின்னு சொல்லி கிரம் பாக்குறான். யாராச்சும் பார்த்தா பிரச்சனை எதுவுமே வானம் மூடுப்பா மறந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயப்படுறான். நல்ல வேலை எல்லாம் பழையபடி மாறிட்டு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். இந்த எபிசோட இன்னும் முடியல, பட் அதுக்குள்ள ஒரு போனஸ் சீனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ புக்கெல்லாம் படிச்சு முடிச்சு ரொம்ப டயர்டா இருக்கும். கிரம் தான் நம்ம ஹீரோவை டேக் கேர் பண்ணிக்கிறான். நான் ஏன் கவனிச்சுக்கிறேன்னா கேக்குறீங்க, நான் பாடியை நான் டேக் கவர் பண்ண போறேன், அதுக்கு அந்த பாடி ஹெல்த்தியா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி கிரம் நம்ம ஹீரோவை டேக் கேர் பண்ணிக்கிறான். மாஸ்டர், நீங்க பண்ண விஷயம் நியூஸ் பேப்பர்லயே வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி கிரம் போயிட்டு காமிக்கவும் அந்த நியூஸ் பேப்பருக்கு பின்னாடி அட்வென்ச்சரர்ஸ் ட்ரெஷரை போய் டஞ்சன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. டஞ்சன்ல இருக்கிற நிறைய மேஜிக் விஷயங்களை நானும் கத்துக்கணும். நான் டஞ்சனுக்கு போறேன் நம்ம ஹீரோ போகவும் பாஸ் நீங்க காணும்னு தெரிஞ்சா எல்லாரும் பயந்துருவாங்கன்னு கிரம் தடுக்கவும் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல, கொஞ்சம் மேஜிக்கும் இன்ஜினியரிட்டியும் இருந்தா போதும் அப்படின்னு பிளான்ட் மேஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து அவனோட பாடி மாதிரியே அவனை ரெப்ளிகேட் பண்றான். இந்த பாடியில மானம் சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்ஷன்ஸையும் இது பண்ண பாத்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டான்ஸ் ஆடுவான். அதுவும் டான்ஸ் ஆடுது. பட் இந்த ஃபேக்கு கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனையே செல்ஃபா தான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் யோசிக்கிறான். நீங்க மாறிட்டீங்களான்னு கேட்கவும் என்ன மாறி இருக்க நம்ம ஹீரோ கேட்கறான். 0.7 மில்லிமீட்டர் வளர்ந்துருக்கீங்கன்னு வா சொல்றான். முட்டாள் முறை ஆடிட்டு இருக்க அந்த ஃபேக்கால அவளை ஏமாத்த முடியாது, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ மட்டும் அங்க இருந்து கிளம்புறான். கிரம் கேக்குதான் நம்ம ஹீரோ பாக்குறான். ஒரு கண் வழியா இமேஜ் கிளியரா வருது அப்படின்னு சொல்லி கிரம் சொல்றான். கிரமோட மைண்ட் நம்ம ஹீரோ அந்த ஃபேக் பாடிக்குள்ள அனுப்பிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் லைட் கண்ணாடி எல்லாம் பாக்குறாரான்னு மெய்டு பாக்குறாங்க. கிரமோட பாடி நம்ம ஹீரோ கையிலயும் மைண்ட் அந்த ஃபேக் பாடிக்குள்ளேயும் இருக்கு. அந்த பையனால இதெல்லாம் பண்ண முடியும் நான் எதிர்பார்க்கலான்னு கிரம் யோசிக்கிறான். இந்த பாடி மானோ சர்க்குலேஷன் எல்லாமே நல்லா தான் இருக்கு. இப்போ அவன் இந்த இடத்துல இல்ல, நான் இஷ்டத்துக்கு என்ன பண்ணல அப்படின்னு கிரம் யோசிச்சா. ஹே கிரம், நீ என் ஃபேமிலியா வந்ததுல சந்தோஷம், எல்லாத்தையும் நான் உன்கிட்ட விடுறேன் சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அதை கேட்ட கிரம் வந்து கண் கலங்குறான். அதெல்லாம் அதுக்கு மென்ஷன் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா திரும்பி வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லி கிரம் சொல்றான். கேஸ்ல விட்டு வெளியே வந்துட்டான். பட் டஞ்சன் எந்த பக்கம் இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்போ ஒரு பொண்ணு வந்து சில ஆர்க்ஸ் துரத்திட்டு இருக்கு. ஐயா அந்த பொண்ணை போய் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கிரம் கத்துறான். பட் அதுக்குள்ள அந்த பொண்ணே வந்துட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் கூட வேற லெவல்ல ஃபைட் பண்றான். அவன் மார்ஷல் ஆர்ட்ஸ் யூசரா அப்படின்னு சொல்லி கிரம் வந்து கேட்கவும் அவளோட பிரீத்திங் டெக்னிக் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது நம்ம ஹீரோ சொல்றான். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கீ எனர்ஜின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிரீத்திங் மூலியமா அவங்க அதை ட்ரெயின் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். யார் அங்க மறைஞ்சிருக்கிறது அப்படின்னு அந்த பொண்ணு வந்து
அது நம்ம ஹீரோ இருக்கிறத கண்டுபிடிச்சிருந்தா இவ்வளவு டிஸ்டன்ஸ்லயே கண்டுபிடிச்சிட்டால நம்ம ஹீரோ போகவும் நீ 7th பிரின்ஸ் மறந்துட்டியா, அவ உன்னை பார்த்தா பிரச்சனையாருன்னு சொல்லவும் அச்சோ என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எவ்வளவு நேரம் ஆகியும் ரெஸ்பான்ஸ் பண்ணலனா அப்ப நீ கண்டிப்பா ஒரு எதிரி தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறா. ஹலோ, என்னோட பேரு ராபர்ட், நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன் அட்வென்ச்சரர் நம்ம சொல்லவும் அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. எல்யூஷன் ஸ்பெல் இமிடேஷன் ஸ்பெல் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி அவங்க அண்ணன் ஆல்பர்ட் உருவத்தையும் நம்ம ஹீரோ உருவத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம ஹீரோ அந்த ஒரு புது கேரக்டர் கிரியேட் பண்ணிருக்கா. ராபர்ட், என்னோட பேரு டாவா, நான் ஒரு பி கிளாஸ் அட்வென்ச்சரர். அந்த பொண்ணு சொல்லிட்டு இந்த பையன் ரொம்ப ஹாட்டா இருக்கா, நீ 18 வருஷமா தேடிட்டு இருந்த கடைசியில எனக்கு நான் ஒரு ஹேண்ட்ஸமான பாய் ஃப்ரெண்ட் நான் கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு அவ தனியா யோசிச்சுட்டு போ. சரி நான் கிளம்புறேன், நம்ம ஹீரோ போறான், நம்ம ஒன்னா டஞ்சன் போலாம் அப்படின்னு சொல்லி அவ கூட்டிட்டு போறா. அவன் எவ்வளவு ஸ்ட்ராங் காமிச்சு அவனை இம்ப்ரெஸ் பண்றேன் அப்படின்னு அவ பார்த்தா நம்ம ஹீரோ அவளை கண்டுக்கிடாம அங்க இருக்க க்ளோயிங் ராக்ஸ் எடுத்துட்டு இருக்கான். டாவா, நீ தனியா தான் அட்வென்ச்சரிங் பண்ணுவியா, அவன் கூட காம்ராட்ஸ் யாரும் இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவும் ஈக்குவலுக்கு ஸ்ட்ராங்கா நான் யாரையும் பார்க்கலன்னு வா சொல்றேன். அட்டாக்ஸ் யூஸ் பண்ணும்போது நீ கீயை தானே யூஸ் பண்ற நம்ம ஹீரோ கேட்கவும் உனக்கு அதை பத்தி தெரியுமான்னு டாவா கேட்கவும் அதை பத்தி நான் படிச்சிருக்கேன், மேஜிக்கு மானா எப்படி ஒர்க் ஆகுது, எனர்ஜி அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான பவர், பிரீதிங் டெக்னிக் தானே எல்லாமே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ பிரீதிங் நோட்டீஸ் பண்ணது உண்மையிலே இம்ப்ரெசிவ். கீ ட்ரைனிங் ஆரம்பிக்கிறது முடிகிறது எல்லாமே பிரீதிங் டெக்னிக்ல தான். பட் கீயை நம்ம பாடி ஃபீல் பண்ணதுக்கு நிறைய பிரீதிங் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும்போது அவ யூஸ் பண்ற அதே டெக்னிக்கை நம்ம ஹீரோ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ராபர்ட், நீ இப்போ கீ பிரீதிங் பண்ண அப்படின்னு அவ கேட்கவும் டாவா, நீ பண்ற மாதிரியே நான் அவன் பிரீதிங்கை காப்பி பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஐயோ அது ரொம்ப டேஞ்சரஸ், திடீர்னு நீ அந்த மாதிரி பண்ணனா அவன் லங்ஸ் பாஸ்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும் மானாவை தவிர்த்து ஒரு செகண்ட் நான் அந்த பொது எனர்ஜியை சென்ஸ் பண்ணேன். இந்த பவர் மானா கூட கம்பைன் பண்ணா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் அவனா உனக்கு அதை யூஸ் பண்றேன் அப்படின்னு டாவா சொல்லவும் தேங்க்ஸ் நம்ம ஹீரோ அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணவும் டாவா ரொம்பவே வெக்கப்படுறான். டஞ்சனை விட்டு வெளியே போற வரைக்கும் இந்த பிரீதிங்கை மெயின்டைன் பண்ண வா சொல்றான். இந்த பையனுக்கு நல்ல லைஃப் ஸ்டைல் இருந்தாலுமே அவன் இன்னும் நிறைய மேஜிக் கத்துக்கணும்னு ரிஸ்க் நிறைய எடுக்கிறான். அப்படின்னு ட்ரம் வந்து கேட்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா செல்ஃபா அந்த இடத்துக்கு வந்துருக்கா. கீ பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி டாவா ஒரு டெக்னிக் யூஸ் பண்றா. டஞ்சன் பாக்ஸ் தோக்கடிச்சிட்டா ட்ரெஷரை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு அவங்க போறாங்க. ட்ரெஷர் பாக்ஸ் தான் உள்ள இருக்கிற பொருளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இப்படி ஒரு ஆபத்தான டஞ்சனையும் கிரியேட் பண்ணிருக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அப்போ ட்ரெஷரை விட அந்த பாக்ஸ் மேலதான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு போலாம் டாவா கேட்கறா. என்ன இருக்குன்னு பார்க்கவும் எனக்கு ஆர்வம் தான் நம்ம ஹீரோ சொல்றான். இவன் கீ பிரீதிங்க மாஸ்டர் பண்ணிட்டான், எனக்கு ஒரு வின்னர் கிடைச்சாச்சு. இவன் தாத்தா கிட்ட இவனை இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் இவனை பாய் ஃப்ரெண்ட் அவரை ஏத்துப்பாரு. சரி ஓபன் பண்ணலாமா நம்ம ஹீரோ கேட்கவும் சரி அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லி டாவா அதை ஓபன் பண்ண அடுத்த செகண்ட் அட்டாக் வரவும் டக்கு நம்ம ஹீரோ அவளை பின்னாடி இழுத்து காப்பாத்திருக்கான். லெச்சா அப்படின்னு சொல்லி டாவா பார்க்கவும் இது என்ன புது பாஸா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ராபர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேக்கான நேம்ல தான் டாவா கூட நம்ம ஹீரோ பழகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் அண்ட் ஒரு பிரின்ஸ் அப்படிங்கிறது டாவாக்கு தெரியாது. இப்போ ஒரு 100 லட்சம் இவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.